ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஐடி சேலம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Y53s அப்படின்ற மாடல் மொபைலு கேமரா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது கேமரா ஓப்பன் பண்ணால் எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து வாட்டர் டேமேஜ் ஆன செட்டு. அப்படியே கழட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்களாமா. ஆனால் பண்ணியுமே ப்ராப்ளம் வந்து செட்டு ஆன் ஆயிடுச்சு, ஆனால் கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ கேமரா ஆப் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபெயில்டு டு ஓப்பன் கேமரா அப்படின்ற மாதிரி வருது. சரிங்களா? ஸோ கம்ப்ளைண்ட் இதுதான். ஸோ என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஆக்சுவலாக போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஷீல்டுமே ஓப்பன் பண்ணல. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்டாக தான் இருக்கு. ஓகேவா? பேக் சைடும் பார்த்துடலாம். ஆனால் வாட்டர் டேமேஜ் க்ளீன் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மேலே தான் ஒயிட்டாக வாட்டர் டேமேஜ் மாதிரி தெரியுது, இல்லை பேஸ்டா என்னன்னு தெரியல. சரி, முதல்ல இப்போ கேமரா கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது அதாவது ஃபெயில்டு டு ஓப்பன் கேமரா அப்படின்றத எரரு. ஸோ நம்ம கேமரா கனெக்டில் ஏதோ ஃபங்கஸ் ஃபார்ம் இருக்கா, வாட்டர் டேமேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி முதல்ல பார்த்துடலாம். ஸோ கேமரா கனெக்டில் இந்த வாட்டர் டேமேஜ் இந்த கேமரா கனெக்டில் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இதுலேயுமே எதுவும் வாட்டர் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்களா? ஸோ இதில் அந்த ரப்பரோட கவர்டோட தான் இருக்குது. ஸோ எதுலேயுமே வாட்டர் டேமேஜ் இல்லை. சரிங்களா? ஸோ எதுலேயுமே வாட்டர் டேமேஜ் இல்லை. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இப்போ கேமரா இன்டர்ஃபேஸ் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபியோட. ஆக்சுவலாக அந்த கேமரா கனெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேமரா கனெக்டருக்கான எம்ஐபி சிக்னல் எங்கேருந்து வருதுன்னா சிபிலேருந்து வருது. அதாவது டேட்டா கிளாக் சிக்னல் வந்து சிபிலேருந்து வருது. இந்த கேமரா ஒர்க் ஆகிறதுக்கான வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசிலேருந்து வரும். அதாவது வி ரெகுலேட்டட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசிலேருந்து வரும். இல்லை ஒரு சில மாடல்களில் எல்டிஓ ரிலேட்டட் தனியாக போட்டு அதுக்கு விபிஹெச் பவர் கொடுத்து வோல்டேஜ் ரிலேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேமரா கனெக்டருக்கான பின் அவுட் டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஸ்கிமேட்டிக் தான் போகணும். ஆனால் இந்த மாடலுக்கு போர்னியோட ஸ்கிமேட்டிக் சப்போர்ட் இல்லை, ஒன்லி ஆடியோ சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. பட் ஆடியோ சொல்யூஷன் உங்களுக்கு என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா இந்த கனெக்டர்ல இருந்து எந்தெந்த லைன் சிபியூலேருந்து வருது, வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் டயோட் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இப்போ டயோட் ஆப்ஷனுங்கும் போது அந்த பின்னுக்கான டயோடு வெளிவர நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போர்னியோ போயிட்டு இந்த கேமராக்கான பின் அவுட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயோட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி இந்த கனெக்டருக்கான டயோடு வெளி வேணால் நம்ம என்ன பண்ணி பார்க்க முடியும், செக் பண்ணி பார்க்க முடியும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதோ இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் போகலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம போர்னியோவில் ஓப்பன் பண்ணியிருக்கிறது Y53s பேக் கேமராக்கான இது ஆப்ஷன் தான். ஆடியோ சொல்யூஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டோட பின் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேமரா இன்டர்ஃபேஸ் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓசியோட, ஆக்சுவலாக சிபியோட. அப்போது சிபியூலேருந்து எம்ஐபிஎஸ் சிக்னல் கேமரா கனெக்டருக்கு இன்புட் ஆக போகுது. அப்போ எம்ஐபிஎஸ் சிக்னல்லாம் உங்களுக்கு தெரியும், டேட்டா அண்ட் கிளாக் தான் வரப்போகுது. சரிங்களா? அது இல்லாமல் கம்யூனிகேஷன் லைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளியராக வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேமரா கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஏவிடிடி 2V8 வோல்ட் ஒன்று ஃபஸ்ட்டு பின்னுக்கு இன்புட் ஆகுது. இது கேமராக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் மைனஸ், கிளாக் பாசிட்டிவ், கேமரா ரீசெட்டு, கேமரா வி சிங்க்கு, கேமரா I2C டேட்டா, கேமரா I2C கிளாக்கு. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இப்போ இது எல்லாமே டேட்டா லைன்ஸ். சரிங்களா? இப்போ இது எல்லாமே எங்கே போகுது, டைரெக்டாக எஸ்ஓசிக்கு போகுது. இந்த கேமராக்கான வோல்டேஜ் மட்டும் எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் ஐசிலேருந்து வரணும். இல்லை அப்படின்னா தனியாக ஒரு எல்டிஓ ரிலேட்டர் போட்டு கூட என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேமராவுக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிடிடி 2.8 வோல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வி கேம் ஐஓன்னு சொல்லிட்டு பிஎம்யூ பவர் ஐஸ்லேருந்து ஒரு வோல்டேஜ் வருது. அப்புறம் ஏவிடிடி 2.8 வோல்டேஜ் ஒன்று இங்கே வருது. அடுத்து கேமராக்கான டிவிடிடின்னு ஒரு வோல்டேஜ் வருது. அப்போ மொத்தம் 4 வோல்டேஜ் கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு ஸ்கிமேட்டிக் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கேமரா அப்படின்னா இப்போ அதுக்கான எம்ஐபிஎஸ் சிக்னல் எங்கேருந்து வரணும், எஸ்ஓசிலேருந்து வரணும். வோல்டேஜ் அப்படின்னா எங்கேருந்து வரணும், பவர் ஐசிலேருந்து வரணும். இல்லையா தனியாக ஒரு எல்டிஓ ரிலேட்டர் போட்டு அதுக்கு விபிஹெச் பவர் கொடுத்து கூட என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்துருக்கலாம். இப்போ ஸ்கிமேட்டிக் இருந்தால் அது டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். பட் இதில் ஆடியோ சொல்யூஷன் அப்படிங்கும்போது இந்த கனெக்டருக்கான பின் அவுட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் வேறு வழி இல்லை, ஸ்கிமேட்டிக் இல்லை அப்படின்றதுனால நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போயாகணும். சரிங்களா? இப்போ இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து வரணும் அப்படின்னா பவர் ஐசிலேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். பட் எங்கேருந்து பவர் ஐசி தான் அவங்க ஃபைன் பண்ணி காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கெப்பாஸ் போட்டிருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வி கேமரா ஏவிடிடி 2.8 வோல்ட் இந்த கெப்பாஸ் வழியாக வருது. இங்கே ஒரு கெப்பாஸ் இருக்குது, இங்கே ஒரு 0 ரெசர் போட்டிருப்பாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சொல்ல போனால் இது ஒரு எல்டிஓ ரிலேட்டர். அப்போ கேமராக்கான ஏவிடிடி 2.8 வோல்ட் எங்கேருந்து வரல, பவர் ஐசிலேருந்து வரல, இந்த எல்டிஓ ரிலேட்டர்லேருந்து வருது.
அப்போ இந்த எல்டிஓ லேட்டர் பொறுத்த வரைக்கும் இதில் எத்தனை பின்னு கொடுத்துருக்காங்க? 4 பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது கிரவுண்டு, இதுதான் உங்களுக்கு அவுட்புட் 2.8 வோல்ட்டு. அப்போ அந்த ஐசி வேலை செய்யறதுக்கு என்ன வோல்டேஜ் இன்புட் ஆகுது? விபிஹெச் பவர் இன்புட் ஆகுது. அப்போ என்ன நம்ம சொல்கிறோம்னா 3.7 விபிஹெச் பவர் கொடுத்து எத்தனை வோல்ட் எடுக்கிறாங்க? 2.8 வோல்ட் எடுக்கிறாங்க. பட் இந்த வோல்ட் எப்போ வரணும்? இப்போ ஒரு கேமராக்கான வோல்டேஜ் எப்போ வரணும்? கேமரா வேலை செய்யும்போது தான் வரணும். அப்போ இதுக்கு எனேபிள் வோல்டேஜ்னு ஒன்று வரும். அப்படிங்கும்போது அப்போ இந்த லைனை நம்ம பார்த்தோம்னா இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? CCM2 AVDD எனேபிள். அப்போ அந்த கேமரா அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த எனேபிள் வோல்டேஜ் வரும். அப்போ இந்த எனேபிள் வோல்டேஜ் வரும்போது இந்த எல்டிஓ ரிலேட்டர் ஆன் ஆகிட்டு வர விபிஹெச் பவரை ரெகுலேட் பண்ணி 2.8 வோல்ட்டாக எங்கே அனுப்புது? கேமரா கனெக்டருக்கு அனுப்புது. சரிங்களா? அப்போ இந்த ஒரு வோல்டேஜுக்கு மட்டும் என்ன போட்டிருக்கிறாங்க? எல்டிஓ ரிலேட்டர் போட்டு வோல்டேஜ் கொடுக்குறாங்க. மீதி வோல்டேஜ்லாம் எங்கேருந்து வருதுங்கிறதையும் நம்ம இதில் பார்த்தா தெரியும். இப்போ மீதி வர இப்போ மறுபடியும் நம்ம கனெக்டருக்கே போயிடலாம். இப்போ கனெக்டருக்கே போயிட்டோம்னா விகேம் ஐஓ பிஎம்யூங்கிற ஒரு வோல்டேஜ் இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே பிடிச்சிட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டரு, வி கேமரா ஐஓ எங்கேருந்து வருது? டைரக்டா பவர் ஐசிலேருந்தே வருது. ஆக்சுவலாக இந்த பவர் ஐசிக்குள்ளேயும் என்னதான் இருக்குது? இந்த பவர் ஐசிக்குள்ளேயும் என்னதான் இருக்குது? எல்டிஓ ரிலேட்டர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பவர் ஐசியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏவிடிடி 2.8 வோல்ட்டும் விகேம் 1.8 வோல்ட்டும் என்ன பண்ணுறாங்க? பவர் ஐசிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் பின்னு காட்டினா இல்லைங்களா அந்த 2.8 வோல்ட்டு, அது மட்டும் எங்கேருந்து போய் எடுத்துகிட்டு போகிறாங்க? தனியாக ஒரு எல்டிஓ ரிலேட்டர் கூட என்ன பண்ணுறாங்க? எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கேமராக்கான பின் அவுட்ஸ் இவ்வளோ தான். இதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் கேமரா, அப்புறம் கீழே வர அந்த மைக்ரோ மேக்ரோ கேமரான்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கான இதுவும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மீதி லைன்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஓசிலேருந்து வரும்னு சொன்னேன். மீதி இந்த லைன், இந்த இது வந்து டேட்டா லைனு. சரிங்களா? இது வந்து என்ன லைனு? கிளாக்கு, அதாவது I2C டேட்டா, I2C கிளாக்கு அண்ட் ரீசெட்டு, கிளாக் பாசிட்டிவ், கிளாக் நெகட்டிவ். அப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எங்கேருந்தா வருது அப்படின்னா எங்கேருந்தா வருது? சிபியூல தான் வருது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா ஒரு கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்று அது கேமரா இஷ்யூவாக இருக்கலாம், கேமரா சேஞ்ச் பண்ணியாச்சு அப்பயும் கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னா கேமராக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் லைனில் ஷார்ட் இருக்கலாம், அல்லது அந்த ட்ராக் ஓப்பனில் கூட இருக்கலாம். அடுத்து கேமராக்கான I2C லைனோ அல்லது கேமராக்கான டேட்டா கிளாக் லைனோ உங்களுக்கு சிபியூலேருந்து வருது, அந்த லைன் ஓப்பன் ஆயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகாது. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா இந்த கனெக்டோட பின் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆகணும், செக் பண்ணி ஆகணும். பட் இது ஸ்கிமேட்டிக் இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வோல்டேஜ் லைனில் டயோடு வேல்யூ எவ்வளோ வருது, இந்த கிளாக் லைனு, இந்த மற்ற லைனில் எல்லாத்துலையுமே டயோடு வேல்யூ என்ன வருது நம்ம என்ன பண்ணுறோம்? செக் பண்ணுறோம். அப்போ செக் பண்ணும்போது ஷார்ட் இருந்தாலும் தெரிஞ்சிடும், ஓப்பன் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ இதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கனெக்டருக்கு போகிறோம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் கேமரா கனெக்டரு. இதை பற்றி தான் நம்ம ஸ்கிமேட்டிக்கில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னு வி கேமரா ஏவிடிடி 2.8 வோல்ட்டு. சரிங்களா? மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் பாசிட்டிவ், கிளாக் நெகட்டிவ் அண்ட் அந்த ரீசெட்டு அந்த மாதிரி லைன். இது கீழே வரது எல்லாமே டேட்டா லைன். அப்படி தான் ஆடியோ சொல்யூஷனில் காட்டியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா டயோடு வேல்யூ பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பின்னில் டயோடு வேல்யூ செக் பண்ணுறேன். எவ்வளோ காட்டுது? 0.002 அப்படின்ற மாதிரி காட்டுது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லைன் 2.8 வோல்ட் லைனு. ஆனால் எவ்வளோ காட்டுதுங்க? 0.002 காட்டுது. இப்போ சொல்ல போனால் இது என்னது? ஷார்ட். சரிங்களா? ஸோ அப்போ கேமராக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் லைன் என்ன காட்டுது? ஷார்ட் காட்டுது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 3 இல்லை, 4வது பின் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் மைனஸ். சரிங்களா? அதாவது 2 3 இல்லை, 4வது பின் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் மைனஸு. இந்த டயோடு வேல்யூ எவ்வளோ காட்டுது? ஒரே நிமிஷம், எவ்வளோ காட்டுது? 1 2 3 4 1 2 3 4வது பின்னு எவ்வளோ காட்டுது? 812 காட்டுது. அடுத்து கிளாக் பாசிட்டிவ், அது எவ்வளோ காட்டுது? அதுவும் 812 காட்டுது. அடுத்து ரீசெட்டு, அது எவ்வளோ காட்டுது? 614 காட்டுது. அதுக்கப்புறம் வி சிங்க்னு ஒரு லைனு, அது எவ்வளோ காட்டுது? 615 சம்திங் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I2C லைனு 593 543 சம்திங் காட்டுது. அதுக்கப்புறம் கடைசி இந்த 2 லைனுமே வோல்டேஜ் லைனு 418 காட்டுது. அதுக்கு அடுத்த லைனும் வோல்டேஜ் லைனு, அது எவ்வளோ காட்டுது? 417 சம்திங் என்னாகுது காட்டுது.
சரிங்களா. ஸோ அப்போ இது ரெண்டும் கேமராக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் லைன் தான். இது 500 சம்திங் காட்டுது, இது 418 சம்திங் காட்டுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பின்னுமே கேமராக்கான வோல்டேஜ் லைன் தான். ஆனால் அது மட்டும் என்ன காட்டுதுங்க, ஷார்ட் காட்டுது. மற்றபடி கிளாக் பாசிட்டிவ், கிளாக் நெகட்டிவ், சிங்க்கு இது எல்லாமே எப்படி தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்தோம்னா ரெண்டாவது பின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லைனு. ஸோ இது எல்லாமே எவ்வளோ காட்டுது, 800 800 800. இது கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து அதாவது 2 3 4 5 வந்து டேட்டா லைன். 2 3 4 5 5மே அது டேட்டா லைனு, எல்லாமே வேல்யூ காட்டுது. அடுத்து 6 கிடையாது, 7 8 9 இது எல்லாமே என்ன லைனு, இதுவும் டேட்டா லைனு. 9 10 இதுவும் டேட்டா லைனு. அடுத்து கடைசியில் இருக்கிறது அதுவும் சிபியோட கனெக்ட் ஆகிறது தான். ஸோ எல்லா டயரோலையும் எப்படி காட்டுது, பர்ஃபெக்டாக காட்டுது. ஆனால் ஒரே ஒரு லைன் மட்டும் என்ன காட்டுதுங்க, ஷார்ட் காட்டுது. அது 2.8 வோல்ட் லைன் ஷார்ட் காட்டுது. பட் இந்த வோல்டேஜ் இந்த கேமராக்கு மட்டும்தான் போகுதா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக்ல போய் பார்க்கலாம், அந்த வோல்டேஜ் வேற எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேற கேமராக்கு ஏதாவது போகுதான்றதையும் நான் செக் பண்ணி காட்டிட்டு அப்புறம் அந்த லைன் ஷார்ட் எங்கன்னு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஆக்சுவலாக இப்போ இந்த கனெக்டோட பின் டீடைல்ஸாக இப்போ நான் செக் பண்ணி காட்டினேன். அதாவது கேமரா AVDD 2.8 வோல்ட் ஃபர்ஸ்ட் பின்னுக்கு போகுது. அதாவது இப்படி பார்த்தோம்னா 24th லாஸ்ட் பின் அதுதான். பட் நாம பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பின்னு. ஸோ இப்போ இந்த பின்னு தான் உங்களுக்கு என்ன காட்டுதுங்க, டெட் ஷார்ட் காட்டுது. இப்போ டயரோலி பார்த்தா 0.0023 சம்திங் தான் காட்டுது. சரிங்களா. அதே மாதிரி இந்த கிளாக் பாசிட்டிவ், கிளாக் நெகட்டிவ், ரீசெட்டு, சிங்க்கு, அப்புறம் I2C டேட்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டயர் வெளியே உங்களுக்கு 800 சம்திங் இன்னும் வந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கேமராக்கான AVDD 2.8 இந்த லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 சம்திங் ஆகுது காட்டுது. அதே மாதிரி டேட்டா லைன்ஸ், சிபிலேருந்து வர டேட்டா லைன்ஸ் எல்லாமே டயரோலி கரெக்டாக காட்டுது. இப்போ சொல்ல போனோம்னா இந்த ஒரு லைன் தான் என்ன காட்டுதுங்க, ஷார்ட் காட்டுது. அதாவது AVDD 2.8 வோல்ட் லைன் ஷார்ட் காட்டுது. பட் இது எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம முன்னாடியே காட்டணும். இப்போ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவர் ஐசிலேருந்து வரல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு LDO ரெகுலேட்டர் போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அதாவது கேமரா AVDD 2.8 வோல்ட்டு எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த LDOஸ்லேருந்து வருது. இந்த LDOக்கு இன்புட் என்னதுங்க, VPH பவர் கொடுத்து இங்கே அவுட்புட் எடுத்து அப்புறம் தான் இந்த வோல்டேஜ் எங்கே போகுது, கேமராக்கு போகுது. ஆக்சுவலாக இப்போ அந்த கேமரா AVD 2.8ங்கிறது பேக் கேமராக்கு மட்டும்தான் போகுதான்றது தெரியல. ஏன் ஃப்ரண்ட் கேமராவுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து கேமரா கனெக்டர் பார்க்கலாம். அடுத்து கேமரா கனெக்டர்னா இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராக்கான PDF ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமராக்கான PDF ஓப்பன் பண்ணோம்னா இதுதான் ஃப்ரண்ட் கேமராக்கான PDF. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் AVDD 2.8 வோல்ட் ஃபர்ஸ்ட் பின்னுக்கே போகுது. சரிங்களா. AVDD 2.8 வோல்ட் ஃபர்ஸ்ட் பின்னுக்கே போகுது. அப்போ இந்த வோல்ட்டும் அந்த LDOஸ்ல இருந்தால் என்ன ஆகுது, உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ அந்த லைன் ஷார்ட் காட்டுற மாதிரி அப்போ இந்த ஃப்ரண்ட் கேமராவோட ஃபர்ஸ்ட் பின்னு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன காட்டும், டயர் வேல்யூ ஷார்ட் தான் காட்டும். ஸோ அதை நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, ஷார்ட் கார்டு தான் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டியாக ஒரு ஷீல்டு இருக்குது. சரிங்களா. அந்த ஷீல்டு நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ இந்த ஷீல்டுக்குள்ளே தான் அந்த LDO போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லைன் தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ அந்த லைன் ஷார்ட் கார்டு தான் பார்த்துட்டு அந்த அடுத்து இந்த ஷீல்டை பிரிச்சுட்டு இங்கே எங்கே ஷார்ட் இருக்குன்றத நம்ம பார்த்து கிளியர் பண்ணோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ நம்ம போகலாம். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் கேமரா. சரிங்களா. இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்த மாதிரி, சரி ஆடியோ சொல்யூஷனில் பார்த்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் பின்னு. இதுக்கும் அந்த பேக் கேமராவுக்கு போனால் அதே 2.8 வோல்ட் தான் இதுக்கும் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பின்னு இதை நான் செக் பண்ணுறேன். டயர் வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.003 அப்படின்ற மாதிரி காட்டுது. சரிங்களா. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா அந்த 2.8 வோல்ட் லைன் ஷார்ட். அப்போ அந்த 2.8 வோல்ட் எங்கெல்லாம் போகுது, பேக் கேமராக்கு போகுது, ஃப்ரண்ட் கேமராக்கு போகுது. ஓகேவா. பேக் கேமராக்கு போகுது, ஃப்ரண்ட் கேமராக்கு போகுது. அப்போ இன்னும் வேறு இடங்களுக்கு கூட என்ன ஆகலாம், போகலாம். சரிங்களா. ஸோ அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். ஸோ இப்போ நான் பார்த்த வரைக்கும் 2 இடங்களுக்கு போகுது. சரி, எனிவே இப்போ கேமரா ஒர்க் ஆகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த 2.8 வோல்ட் லைன் ஷார்ட் ஆனது தான். அப்போ அந்த 2.8 வோல்ட் எங்கே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா பவர் ஐசி அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். பட் நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷனில் பார்த்ததுல அது பவர் ஐசிலேருந்து வரல. அது தனியாக ஒரு LDO ரிலேட்டர், அதாவது இந்த ஷீல்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஷீல்டை நம்ம பிரித்து தான் ஆகணும். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸோ ஷீல்டை பிரித்து பார்த்தலாம். அப்போ இந்த ஷீல்டுக்குள்ளே தான் பிரச்சனையே இருக்குது. சரிங்களா. அப்போ இதுக்குள்ளே தான் அந்த LDO ரிலேட்டர் போட்டு அதுக்கு VPH பவர் கொடுத்து 2.8 வோல்ட் ரெகுலேட் பண்ணி எடுக்கிறாங்க.
ஸோ அந்த ஷீல்டை கழட்டி உள்ள வாட்டர் டேமேஜ் இருக்கா இல்லை கெப்பாசிட்டி ஷார்ட்டா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரி, இப்போ ஷீல்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் வாட்டர் டேமேஜ். சரிங்களா, ஃபுல்லாக தண்ணி போட்டு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியுது. ஸோ முதல்ல தின்னர் போட்டு இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எல்டிஓ ரெகுலேட்டர் அப்படின்னா நாம இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி அப்படின்னா இப்போ இங்கே ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து ஒரு எல்டிஓ ஐசி தான். இந்த மாதிரி தான் பவர் ஐசிக்குள்ள ஒரு 23 எல்டிஓஸ் இன்டெகிரேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டர்னலாக ஒரு எல்டிஓ போட்டிருக்காங்க. இப்போ எல்டிஓ ரிலேட்டர்னா இப்போ இந்த ஸ்பேரே வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டோரையும் பார்த்தீங்கன்னா 3 லெக் இருக்கும். ஆனால் இதில் மட்டும் எத்தனை லெக் இருக்குங்க, 4 லெக் இருக்குங்களா. அப்போ 4 லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்புட்டாக இருக்கணும், ஒன்று வந்து அவுட்புட்டாக இருக்கணும், ஒன்று வந்து கிரவுண்டாக இருக்கணும், ஒன்று வந்து எனேபிளாக இருக்கணும். இப்போ எனேபிள்னா இந்த எல்டிஓ எப்போ வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த எனேபிள் ஓட்டு வந்துச்சுன்னா தான் இந்த எல்டிஓ வேலை செஞ்சு அவுட்புட் கொடுக்குற மாதிரி. சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட். ஸோ இதே ஐசி தான் பிஜிஏ டைப்பில் போட்டாங்க. ஓகேவா, இதுக்கடியிலும் எத்தனை லெக் தான் இருக்குது, 4 லெக் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் விபிஹெச் இன்புட் ஆகிற கெப்பாசிட்டி. அப்போ இதுலேயே விபிஹெச் உள்ள இன்புட் ஆகி இது வழியாக எத்தனை வோல்ட் வெளியே வருதுங்க, 2.8 வோல்ட் வெளியே வருது. ஸோ அந்த இடத்துல என்ன போட்டுக்கிறாங்க, ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர் போட்டு ஐசிலேருந்து அவுட்புட் இங்கே வந்து கேமராவுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நான் மல்டிமீட்டரை மறுபடியும் நான் வந்து கண்டினியூட்டி மோட்லேயே வச்சுக்கிறேன். ஏன்னா அது டெட் ஷார்ட்ல இருக்கிறனால உங்களுக்கு பீப்பே வரும். ஸோ மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2.8 வோல்ட் லைன் ஷார்ட்டு. சரிங்களா, ஸோ இப்போ மல்டிமீட்டர் நான் செக் பண்ணுறேன். பாருங்க இந்த அவுட்புட் கெப்பாசிட்டி என்ன காட்டுது, ஷார்ட் காட்டுது. ரைட்டா, இது வந்து இன்புட் லைன், இது வந்து விபிஹெச் லைன். இது ஷார்ட் ஆயிருந்தா செட் என்ன இருக்காது, ஆனே இருக்காது. ஏன்னா இதுதான் விபிஹெச் லைன் இல்லையா, இது ஷார்ட் ஆயிருந்தா செட் ஆனே இருக்காது. சரியா, அப்போ அவுட்புட் லைன் தான் ஷார்ட். அப்போ அவுட்புட் லைன்னா இந்த ஒரு கெப்பாசிட்டர், அதாவது இந்த ஒரு கெப்பாசிட்டர், தென் இந்த ஒரு கெப்பாசிட்டர், இந்த 2 கெப்பாசிட்டர் தான் நினைக்கிறேன். ஸ்கிமேட்டிக்லையுமே உங்களுக்கு அதான் காட்டி இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இந்த 2 கெப்பாசிட்டர் வழியாக தான் எங்கே போகுது, கேமராவுக்கு போகுது. அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒன்றா ஷார்ட் வந்து இந்த கெப்பாசிட்டா இருக்கலாம், அல்லது இந்த கெப்பாசிட்டா இருக்கலாம், அல்லது ஐசியாக கூட இருக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஷார்ட் கட் ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 0 ஓம் ரெசிஸ்டர் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 0 ஓம் ரெசிஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ணோம்னு வச்சுங்களேன், இந்த எல்டிஓவும் இந்த கேமரா செக்ஷனும் என்ன ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்போ ஷார்ட் அந்தான கார்டு தான் இந்தான கார்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரெசிஸ்டரை என்ன பண்ணுறேன், எடுக்க போகிறேன். பக்கத்தில் ஐசி இருக்குது, கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் என்ன பண்ணிட்டேன், நான் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டேன்னா இப்போ நமக்கு ஐசி சைடு ஷார்ட்ல இருந்துச்சுன்னா, அதாவது இந்த எல்டிஓ ரெகுலேட்டர் ஷார்ட்டாக இருந்ததுன்னா இப்போ இங்கே என்ன காட்டக்கூடாது, நமக்கு ஷார்ட் காட்டக்கூடாது. சரிங்களா, இப்போ ஷார்ட் வந்து இந்த 2 கெப்பாசிட்டா அல்லது என்னது ஐசியா, அவ்வளோதான். சரிங்களா, இப்போ நான் அந்த ரெஸ்டரை எடுத்து விட்டதுனால 2 லைன் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மல்டிமீட்டர் நான் செக் பண்ணிக்கிறேன், மறுபடியும் நான் ஷார்ட் செக் பண்ணுறேன், காட்டுதா. இப்போ கெப்பாசிட்டி என்ன காட்டல, ஷார்ட் காட்டல. ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டும் ஷார்ட் காட்டல. சரிங்களா, ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு பிரச்சனை இங்கே தான் இருக்கு, இந்த லைன் கிடையாது. இப்போ பிரச்சனை ஐசி சைடு தான். ஸோ இப்போ இந்த லைன் நான் டயோடு வேண்டி பார்க்குறேன், கிரவுண்டு. இந்த லைன் எவ்வளோ காட்டுது, 700 சம்திங் காட்டுது. ஓகேங்களா, ஓகே தான். இந்த லைன் பார்க்குறோம், அதே தான். இது இந்த லைனு ஷார்ட் எதுவும் காட்டலை. இந்த ரெஸ்டர் நம்ம எடுத்து இந்த ரெஸ்டர் நகர்த்தி விட்டே பார்த்துடலாம்.
ஸோ இந்த ரெஸ்டர் கம்ப்ளீட்டாகவே நகர்த்தியாச்சு. சரி, இப்போ ஐசி ரெஸ்டர் நகர்த்தியாச்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனு அவுட்புட் லைனு, இது ஷார்ட் காட்டுதா? காட்டல. இது ஐசிலேருந்து வர லைனு, இது ஷார்ட் காட்டுதா? இதுவும் என்ன ஆகலைங்க, ஷார்ட் காட்டல. சரிங்களா? சரி, இப்போ நான் டயோடு வெளியே செக் பண்ணுறேன். ஐசி சைடு டயோடு வெளியே எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த சைடுமே என்ன காட்டல, ஷார்ட் எதுவும் காட்டல. ஒருவேளை இந்த ஐசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருந்திருக்கும் ஐசி கடியில். ஏன்னா அது ஒரு பிஜிஏ சிப்பு. ஸோ அடியில் வாட்டர் டேமேஜ் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம ஹீட் பண்ணதில் என்ன இருக்கும்னா அந்த ஃபங்கஸ் கிளியர் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ என்ன காட்டல, இந்த லைனு ஷார்ட் காட்டல. சரிங்களா? ஸோ அதனால் அப்போ அந்த ரெஸ்டரை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ அந்த ரெஸ்டர் மாதிரி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இப்போ ஷார்ட் காட்டுதான்னு பார்க்கலாம். மல்டிமீட்டர் டயோட் மோடில் தான் இருக்குது. ரெட் கலர் வயரை நம்ம கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளாக் கலர் ப்ரோப் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ டயோட் எவ்வளோ காட்டுது, 684. ஆனால் முன்னே என்ன காட்டுச்சு, ஷார்ட் காட்டிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட இது என்னன்னா, இது பிஜிஏ சிப்பாக இருந்ததுனால ஜஸ்ட்டு அந்த ரெசிஸ்டர் எடுக்கிறதுக்கு நம்ம ஹீட் பண்ணதுலேயே அந்த ஐசி கடியில் இருக்கிற ஃபங்கஸ் என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. அதனால் ஷார்ட்டுமே என்ன ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கனெக்டில் நிறைய டயோட் வேலையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன கனெக்ட், இது என்ன கேமரா, இது ஃப்ரண்ட் கேமரா. ஸோ இப்போ ஃப்ரண்ட் கேமராவோட ஃபஸ்ட்டு பின்னுக்கு ஏவிடிடி 1.8 வோல்ட் தான் போகுது. சரிங்களா? ஸோ அந்த லைன் செக் பண்ணுறேன். எவ்வளோ காட்டுது, 700 காட்டுது. ஆனால் முன்னே எவ்வளோ காட்டுச்சு, 0.003 காட்டுச்சு. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து என்ன கேமரா, அடுத்து இந்த சைடில் இது வந்து என்ன கேமரா, பேக் கேமரா. இதுதான் நம்ம ஸ்கிமேட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதில் வந்து இந்த பின்னு இதுவும் எவ்வளோ காட்டுது, சேம் அதே 708ங்கிற மாதிரி டைடோலி காட்டுது. ஸோ இப்போ ஃபங்கஸ் கிளியர் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செட்டை போட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டு கேமரா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி சப்போஸ் கேமரா ஒர்க் ஆகலைன்னா, இப்போ அங்கே வோல்டேஜ் வரலைன்னா மறுபடியும் நம்ம அந்த எல்டிஓ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். சரியா? செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சரி, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு டு ஓப்பன் கேமரா அப்படின்ற மாதிரி தான் வருது. பட் டயோடு வெளியே நார்மல் ஆயிடுச்சு. ஆனாலுமே அதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆனது கிளியர் ஆயிடுச்சு. ஆனாலுமே அந்த எல்டிஓ ஐசி வேலை செய்யலை. சரிங்களா? ஸோ அந்த ஐசி கலட்டி அடியில் அந்த எனேபிள் லைன்லையோ அல்லது வோல்டேஜ் அவுட்புட் லைன்லையோ தண்ணிப்பட்டு அரிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த எல்டிஓ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீபால் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ மறுபடியும் அந்த ஐசி நம்ம கழட்டி பார்த்துடலாம். சரி, இப்போ அந்த எல்டிஓ ரிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு வந்து 2.1 இன்புட் ஆர் லைனில் ஒரு கெப்பாஸ் போட்டிருக்கிறாங்க. அதுவுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இல்லை ட்ராக்கே ஒரு மாதிரி டேமேஜில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ஐசிக்குள்ளேயுமே அந்த ஃபங்கஸ் என்ன இருக்கலாம், ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதனால தான் ஐசி ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஐசியை கலட்டிட்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டியும் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம், மறுபடியும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அந்த ஐசி கழட்டிக்கலாம். ஸோ அந்த ஐசியை எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐசி கடியில் அந்த ட்ராக்கே இல்லை. தெரியுதா? இந்த ஐசி கடியில் அந்த விபிஹெச் வோல்டேஜ் உள்ளே போகும் இல்லைங்களா, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சிருச்சு. விபிஹெச் லைன் என்ன ஆயிடுச்சு, அரிச்சிருச்சு. நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஐசியை ரொம்ப குட்டியோன்னு இருக்கு. சரி, ஓகே. இப்போ ப்ரஷ் போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். தெரியுதா? இந்த விபிஹெச் லைன் போகிற ட்ராக்கே வந்து பாருங்க,
இந்த பேடே ஒரு மாதிரி தண்ணி பட்டு அரிச்சிருக்கு தெரியுதுங்களா? ஸோ அப்போ அதில் வந்து ஐசி என்ன ஆகலை, உங்களுக்கு கான்டாக்டே ஆகலை. சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்த விக் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பேடை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஐசி ரீபால் பண்ணி வச்சோம்னா செட் ரெடி ஆயிரும். அந்த ஐசி நல்லா இருந்துச்சுன்னா செட் ஆன் ஆயிரும். சரி, நான் பார்த்துடலாம். சரி, இப்போ அந்த விபிஹெச் பேடுமே கிளியராக ஆயிடுச்சு. வந்துருச்சிங்களா? ஆனால் ஐசியில் அந்த பேடு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல. இல்லை, இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஐசிலாம் மார்க்கெட்டில் கிடைக்காது. இந்த எல்டிஒய்ஸ்லாம் மார்க்கெட்டில் கிடைக்காது. ஏதோ பவர் ஐசி சார்ஜிங் ஐசினா கூட வாங்கிக்கலாம். பட் இந்த எல்டிஒய்ஸ்லாம் கிடைக்காது. வேறு ஸ்கிராப் போர்டு தான் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து என்ன தான் உண்டு, ரீப்ளேஸ் பண்ணாதான் உண்டு. சரிங்களா? சரி, முதல்ல இந்த ஐசி கடியில் ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், இந்த ஐசியை மிஸ் பண்ணாமல் ரெடி பண்ணணும். ரொம்ப குட்டியாக இருக்குப்பா. சரி, முதல்ல அந்த ஐசிக்கு மேலே இருக்கிற பேட், இது வந்து ஒரு கிளாஸ் ஐசி. ஸோ அந்த ஐசிக்கு மேலே இருக்கிற பேடை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஐசி கடியில் அந்த பேடு நல்லா தான்ப்பா இருக்குது. ஓகேவா? பேடு எதுவும் டேமேஜ் ஆகலை, தெரியுதா? நல்லா தான் இருக்குது. பட் ஐசி ஒர்க் ஆகுதான்னு தெரியல. பேடு நல்லா தான் இருக்குது. ஐசி கீழே விழுந்துருச்சா? ஐயோ. சரி, இப்போ ஐசிக்கு தேடி கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ அந்த ஐசி நம்ம ரீபால் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குப்பா. இவ்வளோ நேரம் தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம் அந்த ஐசி வேறு. ஓகே, 4 லெக்கு தான். அழகாக ரீபால் பண்ணிடலாம். ஸோ பால் பண்ணியாச்சு. பெரிய ஐசி கூட ரீபால் பண்ணிடலாமாட்டிருக்குது. இந்த குட்டி ஐசியை சேஃபாக எடுத்துப்பான். மறுபடியும் எங்கேயோ பறந்து போச்சு. இங்கே தான் இருக்கு. ஒரு வழியாக அந்த ஐசியை ரீபால் பண்ணிட்டோம். க்ளோ பண்ணி பாலை சீப் பண்ணி விட்டுலாம். ஓகே, இப்போ போர்டில் ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐசி டைரக்ஷன் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ லைட்டாக ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப வைக்கக்கூடாது, ஐசி நகர்த்தி விட்டுரும். ஓகே, இதுவே அதிகம். ஸோ ஐசி டைரக்ஷன்
ஐசி டைரக்ஷன் மேலே ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால தெரியல, லைட்டாக தின்னர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஐசியோட டாப் போர்ஷனை. ஓகே, இந்த டைரக்ஷனில் தான் இருந்தது. ஸோ ஐசியை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐசி நகர்ந்து உட்காந்துருச்சு. லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷேக் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே சரி, இப்போ டயோடு வேலையை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கேமரா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். இன்கேஸ் அப்பயும் கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஏன்னா விஎல் லைனே தண்ணி பட்டு அடிச்சிருந்தது ஐசி கடியில் பேடு. ஸோ அப்படிங்கும்போது ஐசியோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் அந்த பேடை க்ளீன் பண்ணிவிட்டு ஐசிலையும் க்ளீன் பண்ணிட்டு ரீபார் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே தான், இல்லைன்னா அந்த ஐசி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த கெப்பாசிட்டி வைக்கணும், அதை வச்சுக்கலாம். விஎல் லைன் தான். ஸோ இப்போ டயோடு வேல்யூ எவ்வளோ காட்டுது, மல்டிமீட்டரை டயோடு மோட் வச்சுக்கலாம். ரெட் கலர் வேறு கிரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். சேம் அதே 600 சம்திங் தான் வருது. விபிஹெச் லைனு 355 சம்திங் வருது. அவுட்புட் லைனு 698 சம்திங் வருது. முன்னே இந்த ரீடிங் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி செட் ஆன் பண்ணி பார்த்துடலாம். சரி ஓகே, செட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ கேமரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகுது. ஸோ பேக் கேமராவும் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேமராக்கான ஏவிடிடி அப்படின்ற ஒரு வோல்டேஜ் ஒரு எல்டிஓ ரிலேட்டர் போட்டு கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வாட்டர் டேமேஜ், ஆக்சுவலாக டெட் ஷார்ட்டே காட்டுச்சு. அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருந்ததுனால அந்த ஷார்ட் காட்டி இருக்க மாட்டேங்குது. தின்னர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோடனே ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கேமரா கனெக்ட் பண்ணி செக் பண்ணோம், ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் ஐசி கடியில் ஸ்டேட்டஸ் என்ன நமக்கு தெரியாது, ஏன்னா அது பிஜே சிப்பாக இருந்ததுனால ஐசி நம்ம கழட்டி பார்த்தோம். விபிஹெச் லைனில் அந்த பேடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு ஐசி ரீபார் பண்ணி வச்சோம். ஸோ செட் என்ன ஆயிடுச்சுங்க, ஆன் ஆயிடுச்சு. ஸோ அந்த கெப்பாசிட்டி நான் ரீப்ளேஸ் பண்ணணும், அது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் தெரிஞ்சு அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த செட்டாக இருந்தாலும் ரெடி ஆயிரும். கம்மிங் January 20th ஒரு EMC பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.